நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தீபா வந்து இருக்காங்களா? இல்லையா? இல்லைன்னா செத்து போயிட்டாங்களா? இல்லைன்னா கீதா தான் தீபா மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பல பேருக்கு பல டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தீபா வந்து உயிரோட தாங்க இருக்காங்க. அதாங்க இந்த ப்ரோமோவில் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கார்த்தி வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து நம்ம கீதா இருக்காங்களா? கீதா வந்து குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கார்த்திக்கு வந்து தூக்கமே வரல. கார்த்தி வந்து தனியாக தானே சோஃபாவில் தானே படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கமே வராத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க மொபைல் எடுக்காங்க. மொபைல் எடுத்துகிட்டு கார்த்தியும் தீபாவும் வந்து ஜோடியாக வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தற்செயலாக வந்து நம்ம கீதா வந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எந்திரிச்ச உடனே கார்த்தியை பார்க்காங்க. என்னங்க நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க தூக்கமே வரமாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கையில் இருக்கிற ஃபோட்டோ வந்து கீதா வந்து பார்க்குறாங்க. என்னங்க இது உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களே நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து உயிரோட தான் இருக்கா. ஆனால் அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் உள்மனசு சொல்லுது அவள் இன்னும் வந்து சாகலை, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியுது. ஆனால் அவள் எங்கே இருக்கா எப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அவங்க உயிரோட தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதில்ல, காலையில் வந்து முதல்ல அதை வேலையை பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு வந்து நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கீதா வந்து தூங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கு வந்து தூக்கமே வரல. அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, கீதா எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தீபாவை காட்டிடுறாங்க. தீபா வந்து உயிரோட தாங்க இருக்காங்க. ஒரு மலையடி வாரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு அம்மா கூட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மயங்கிய நிலையிலே இருக்காங்க. கோமாவுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. தலையில் வந்து ஒரு கெட்டு போட்டிருக்காங்க, பெரிய கெட்டு போட்டிருக்காங்க. கெட்டு போட்டுட்டு கண்ணவே திறக்காத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம கார்த்திக் எந்திரிச்சிட்டு வேலையாக வந்து தீபா வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படியே இருந்தால் நம்ம எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது, தீபா இருக்காங்களா இல்லையா, இல்லைன்னா தீபாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு போலீஸ்கார் இருக்கார்ல, அவரோட ஞாபகம் வந்து வருது. உடனே அவங்க வந்து கீதா கிட்ட சொல்லிவிட்டு, கீதா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருங்க, நான் வந்து தீபா வந்து எங்கேயாவது போயிருக்காளா எப்படின்னு நான் வந்து போய் தேடிட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கார் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் வேறு வந்துட்டார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்கார் கூட நம்ம கார்த்தி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தீபா வீட்டில் காட்டுறாங்க. தீபாவுக்கு வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டு போகணும் போல், அதனால் வந்து ரெடியாகி ஆட்டோவில் வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு இன்றைக்கி வந்து அந்த வைத்தியர் வந்து வர சொல்லியிருக்காரு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டி மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் அவங்க வர்றாங்க. இவங்க வந்து காரில் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் போலீஸ்காரும் காரில் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிக்னல் விழுகுது. சிக்னலில் பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் கார்த்தி இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தீபா இருக்காங்க. 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் கிட்டத்தட்ட பார்க்குற மாதிரி போகிறாங்க, ஆனால் பார்க்காத மாதிரி காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.